பெங்களூரு ஆர்சிபி வெற்றி பேரணி கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணை அறிக்கையை கர்நாடக முதல்வரிடம் சமர்ப்பித்திருக்கிறார் நீதி விசாரணை குழு தலைவர். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். விசாரணை அறிக்கையில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம் ஆர்சிபி வெற்றி பேரணி 11 பேர் பலியான விவகாரம். இதில் பல்வேறு தரப்பு மீது குற்றம் சாட்டப்பட்டது. 5 காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட இந்த பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான நீதி விசாரணை அறிக்கைக்கு அரசு உத்தரவிட்டிருந்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி மைக்கேல் டி குங்கா தலைமையில விசாரணை குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு விசாரணை நடத்தி தற்போது அறிக்கையை முதல்வர் சித்தராமையாவிடம் சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையில என்ன விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், இதில் ஒட்டுமொத்தமாக அனைவரின் தவறுமே இருக்கிறது. கேஎஸ்சி, அதாவது கர்நாடக கிரிக்கெட் வாரியம் தொடங்கி ஆர்சிபி அணி நிர்வாகம், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான டிஎன்ஏ ஏஜென்சி ஆகிய 3 பேர் மீதுமே தவறு இருக்கிறது. முறையான எழுத்துப்பூர்வமான அனுமதி பெறாமல் வெற்றி பேரணி நடக்க இருப்பதாக விளம்பரம் செய்திருக்கிறார்கள். அதே போல பார்வையாளர்களை அழைத்தும் இருக்கிறார்கள் சமூக வலைதளம் மூலமாக என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நிகழ்ச்சி நடக்கும் மைதானத்திற்கு வெளியே போதுமான ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்படவில்லை. போலீஸ் பாதுகாப்பு, அதே போல தனியார் பாதுகாப்பு அமைப்புகள் என வளாகத்திற்கு வெளியே எதையுமே இந்த 3 பேருமே செய்யவில்லை. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக இருக்கும் டிஎன்ஏ அமைப்பு அவை எதையுமே மேற்கொள்ளவில்லை என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. மிக முக்கியமான விஷயமாக, முறையான எழுத்துப்பூர்வ அனுமதி பெறாமல் எப்படி விளம்பரப்படுத்தினார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. காவல்துறை தரப்பு கூட தரப்பின் மீது கூட சிறிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் பாதுகாப்பானது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் அங்கு செயல்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அது செயல்படுத்தப்படவில்லை என்று ஒற்றை வரியில் குறிப்பிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த அறிக்கை தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதன் மூலமாக ஆர்சிபி மற்றும் கேஎஸ்சிஏ நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் கூட இருக்கிறது. ஆர்சிபி அணி நிர்வாகமும் அதே போல கேஎஸ்சி அணி நிர்வாகமும் தங்களை இதிலிருந்து தங்கள் மீது எந்த தவறும் இல்லை, இவை அனைத்துக்கும் போலீஸே காரணம் என்று தெரிவித்திருந்தார்கள். தற்போது இந்த அறிக்கை மூலமாக, இந்த நீதி அறிக்கை மூலமாக அந்த வழக்கின் விசாரணை கூட வேறு போக்கில் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. இது வரும் 17ஆம் தேதி நடக்க இருக்கும் கர்நாடக அமைச்சரவை கூட்டத்தில் இந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என ஒப்புதல் பெற இருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.